கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளை வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தின் சில காட்சிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, பூமியின் ராஜ்யங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள், இவைகளை வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது. தெய்வ மனிதர், தெய்வனால் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்கலான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் அன்பு பால்ராஜ் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே மீண்டுமாக உங்களை காணும் பொழுது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும் ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்து ஆண்டவரை துதிப்பதோடு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக கிராஸ் டிவிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றிலிருந்து ஒரு புதிய தலைப்பிலே ஒரு புதிய புத்தகத்தை நாம் அணுகப் போகிறோம், ஆராயப் போகிறோம். எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு பரிசுத்தமான பயங்கரமான பக்தி வைராக்கியமுள்ள ஒரு புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷம். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து சில செய்திகளை நாம் ஆராயப் போகிறோம். இந்த நூலில் 22 அதிகாரங்கள் உண்டு. ஒவ்வொரு அதிகாரமும் ஆழமானவை, செய்திகளிலே தேவ ரகசியங்களை வெளிப்படுத்துவதிலே நீளமானவை. இந்த செய்திகளை குறித்து இந்நாட்களிலே நாம் பார்க்க போகிறோம். எத்தனை செய்திகளையா? சுமார் 100 என்று எண்ணுகிறேன். ஒரு வருஷம் முழுவதும் இந்த செய்தி ஓடும். முதல் அதிகாரத்திலே ஏறக்குறை 25 செய்திகள் என்று சொன்னால் நம்புவீர்கள் அல்லவா? முதல் அதிகாரத்திலே நமக்கு 25 செய்திகள் உண்டு. எனவே இந்த செய்திகளை கேட்க நீங்கள் ஆர்வத்தோடு, ஆசையோடு, அர்ப்பணத்தோடு வந்து கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு ஒரு முன்னுரை செய்தி வெளிப்படுத்தின விசேஷத்தின் தலைப்பிலே. இந்த முன்னுரை செய்தியிலே இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதியது யார், ஆசிரியர் யார், வாசகர் யார், இன்னும் என்ன நோக்கத்திற்காக இந்த நூல் எழுதப்பட்டது, இதில் உள்ள சாராம்சங்கள் என்ன என்பதையெல்லாம் குறித்து நாம் தொடர்பாக சிந்தித்து தியானிக்க இருக்கிறோம். ஒருவேளை சொன்ன செய்திகளை, கருத்துக்களை அவ்வப்போது திரும்ப திரும்ப சொல்லுவேன். புதிதாக வந்து ஜாயின் பண்ணுகிறவர்களுக்காக, புதிதாக வந்து இந்த செய்திகளை அவ்வப்போது கேட்கிறவர்களுக்காக கூறியதையே கூறுவேன். பவுல் ஒரு தடவை அப்படி சொன்னான், எழுதுவதையே திரும்ப திரும்ப எழுதுவது எனக்கு ஒன்றும் கஷ்டமல்ல, உங்களுக்கு நலமாக இருக்கும் என்று சொல்வதாக பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் குறிப்பதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். சரி, வெளிப்படுத்தின விசேஷம் என்றால் என்ன? வெளிப்பாடு, அன்வெயிலிங், திரை நீக்குதல் என்று அர்த்தம் கொள்ளுகிறார்கள். மறைவான காரியங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நூல் இந்த நூலாகும். வெளிப்படுத்தின விசேஷம் நம்முடைய அறிவுக்கும் புலனுக்கும் எட்டாத ஆவிக்குரிய காரியங்களை வெளிப்படுத்தக்கூடிய நூல் இந்த நூல். சில காரியங்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன, சில காரியங்கள் தேவ ரகசியமாக மர்மமாக வைக்கப்பட்டிருக்கின்றன. வெளிப்படுத்தப்பட்டவைகள் நமக்குரியவைகள், வெளிப்படுத்தப்படாதவைகள் தேவனுக்குரியவை என்ற உண்மையை உபாகமம் 29ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே நாம் காண்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் முக்கியமாக ஆண்டவருடைய வருகை சார்ந்த வெளிப்பாடுகள். வருகையை குறித்து வேதத்திலே வாசிக்கும் பொழுது 3 கிரேக்க பதங்கள், பரூசியா என்ற ஒரு வார்த்தை, எபிஃபேனியா என்ற ஒரு வார்த்தை, ஆங்கிலத்திலே அப்போகலிப்ஸ் என்ற ஒரு வார்த்தை. இதையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது
தியானிக்கும் பொழுது, படிக்கும் பொழுது, ஆராயும் பொழுது மறைவான காரியங்களை வெளிப்படுத்துதல் என்பதை குறிக்கக்கூடிய வார்த்தைகளாக நாம் காண்கிறோம். சரி, இந்த நூலின் ஆசிரியர் யார்? இந்த நூலின் ஆசிரியர் யார்? பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள் உடனடியாக வேதத்திலிருந்து தானே பதில் சொல்லுவார்கள். ஆனால் தங்களை பண்டிதர்கள் என்று எண்ணிக்கொள்ளக்கூடியவர்கள் சில வேளைகளிலே இந்த பரிசுத்த கொலைச்சொல்லோடு பரியாசக்காரர்களாக விளங்குவதாக பார்க்கிறோம். எப்படி? எத்தனையோ ஆசிரியர்கள் உண்டு என்றெல்லாம் அவர்கள் விளக்குவதாக நாம் அறிகிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது, பரிசுத்தமானது, நிறைவானது, பூரணமானது என்றெல்லாம் நாம் வேதத்தில் வாசிக்கிறோமே. கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது? யோவான் என்று சொல்கிறது. முக்கியமாக 3 யோவான்கள் புதிய ஏற்பாட்டிலே. முதலாவதாக யோவான் எனும் சீஷன், அன்பின் சீஷன், ஆண்டவருடைய மார்பிலை சாய்ந்தவன், அருமையான அவருடைய தாயாரை பராமரிக்கும் பாக்கியம் பெற்றவன், அதிக நாட்கள் உயிரோடு வாழ்ந்தவன், இப்படிப்பட்ட யோவான், சீஷனாகி யோவான். இன்னொரு யோவான், யோவான் ஸ்நானன். யோவான் ஸ்நானகன் அல்ல, யோவான் ஸ்நானன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருக்கே ஞானஸ்தானம் கொடுத்தவன், மனம் திரும்புதலை பற்றி போதித்தவன், மனம் திரும்பி வரக்கூடிய யூதர்கள், புறஜாதிகள் அவர்களுக்கெல்லாம் ஞானஸ்தானம் கொடுத்து விசுவாசத்தை அறிமுகப்படுத்தினவன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு ஆசாரியனுடைய குமாரன், தன்னை பெரிதாக அவன் காட்டிக்கொள்ளவில்லை, தாழ்மையுள்ளவன், திரைமறைவிலை திருப்பணி செய்தவன். தன்னை குறித்து அவன் சொல்லும் பொழுது வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் என்று சொல்கிறான். என்ன சொன்னான்? வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம். சரியான அர்த்தம் என்ன தெரியுமா? அதற்கு அட்ரஸ் இல்லாத ஆசாமி என்ற அர்த்தம். தனக்கு ஒரு இடம் இல்லை என்று சொல்லி ஆண்டவருக்காக வாழ அர்ப்பணித்த ஒரு மனுஷன். அவன்தான் கிறிஸ்துவோ அல்லது தீர்க்கதரிசியோ என்று கேட்ட பொழுதெல்லாம் இல்லை என்று சொல்லி தன்னை தாழ்த்தி கொண்டவன். நான் மணவாளனுடைய தோழன் என்று சொன்னவன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாதரட்சையின் பாரை அவிழ்ப்பதற்கு கூட தான் பாத்திரவான் அல்ல என்று சொன்னவன் இந்த யோவான் ஸ்நானன். மூன்றாவதாக பவுலுக்கும் பர்னபாவுக்கும் வந்து சேர்ந்த ஒரு சீஷன், ஒரு வாலிபன், யோவான் மார்க்கு என்பது அவனுடைய பெயர். அவனை குறித்த அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திலே 13ஆம் அதிகாரத்திலே நாம் தொடர்ந்து பார்க்கலாம். ஆக 3 முக்கியமான யோவான்கள். ஒன்று சீஷன், இன்னொன்று ஆண்டவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்த ஏறக்குறைய ஆண்டவருக்கு உறவினன், மூன்றாவதாக பவுலுக்கும் பர்னபாவுக்கும் தொண்டு செய்ய வந்த ஒரு வாலிப தோழன், ஊழியக்காரன் என்று சொல்லலாம். இந்த 3 யோவான்கள் இருக்கும் பொழுது இந்த யோவான், சுவிசேஷத்தை எழுதிய யோவான், ஆண்டவருடைய சீஷர்களிலே ஒருவனாகி யோவான், அவன்தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதியவன் என்று சொல்லி வேதத்திலே வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். வரலாறு, ஆமாம், வரலாற்றிலும் நாம் பார்க்கிறோம். சரி, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏற்கனவே எடுத்து வைத்திருப்பீர்களே, ஏறக்குறைய 4-5 தடவை அங்கே அவனுடைய பெயர் குறிக்கப்பட்டிருப்பதாக பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசுவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம் என்று வாசிக்கிறோம். யோவானுடைய பெயர் அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறதா? சரி, இன்னும் 4ஆம் வசனத்தை பாருங்கள். அதே அதிகாரம், வெளிப்படுத்த விசேஷம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது என்று சொல்வதாக நாம் பார்க்கிறோம். 9ஆம் வசனம் பாருங்கள். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்துக்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன் என்று யோவான் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வதாக நாம் காண்கிறோம். 22ஆம் அதிகாரம் பாருங்கள். 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, வெளிப்படுத்தின விசேஷம் 22:8, யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன் என்று தொடர்பாக சொல்லுவதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக வேதம் சொல்லுகிறது, வேதத்திற்குள்ளேயே விளக்கம். என்ன விளக்கம்? யோவான் தான், ஆண்டவருடைய சீஷர்களில் ஒருவனாகிய யோவான் தான் இந்த விசேஷத்தை எழுதியது என்று பார்க்கிறோம். சரி, இந்த யோவான் வேதத்தில் 5 புத்தகங்களை புதிய ஏற்பாட்டிலே எழுதியிருக்கிறான். உங்களுக்கு தெரியுமே, முதலாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம்
இரண்டாவதாக 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், 3 நிருபங்களை எழுதியிருக்கிறான். மூன்றாவதாக வெளிப்படுத்தின விசேஷம். ஆக சுவிசேஷம், 3 நிருபங்கள், வெளிப்படுத்தின விசேஷம், 5 நூல்களின் ஆசிரியன் இந்த யோவான் என்று அவனை குறித்து நாம் வேதத்திலே தெளிவாக வாசிக்கிறோம். ஆமையா, வேதத்திலிருந்து விளக்கம் சரி, வரலாறுன்னு சொன்னீங்களே, 1ஆம் 2ஆம் 3ஆம் நூற்றாண்டுகளிலே சில வரலாற்று அறிஞர்கள், வேத அறிஞர்கள், ஆவிக்குரிய பழம்பெரும் தலைவர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய பெயர்களிலே சில பெயர்கள் உங்களுக்கு தெரியலாம். சொல்லட்டா? முதலாவதாக ஜஸ்டின் மார்டர், கேள்விப்பட்டிருக்கீங்களா? இரண்டாவதாக ஐரீனியஸ், கேள்விப்பட்டிருக்கீங்களா? மூன்றாவதாக கிளமெண்ட் ஆஃப் அலெக்சாந்திரியா பட்டணத்தில் உள்ள கிளமெண்ட் என்ற ஆவிக்குரிய அறிஞர். நான்காவதாக டெர்ட்டல்லியன், நல்ல ஒரு பெயர், அநேகருக்கு அறிமுகமான ஒரு பெயர். God has not called us to be successful but to be faithful என்று சொன்ன ஒரு மனுஷன். வெற்றி வீரர்களாக நம்மை ஆண்டவர் அழைக்கவில்லை, உண்மை உள்ளவர்களாக இருக்கத்தான் அழைத்திருக்கிறார் என்று சொன்ன ஒரு மனுஷன் டெர்ட்டல்லியன். இன்னொரு ஆள் டியோனிசியஸ் என்ற ஒரு ஆள். இப்படி பல வேத அறிஞர்கள், ஆவிக்குரிய பக்தர்கள், அந்த காலத்து ஊழியர்கள். யோவான் தான் இந்த சுவிசேஷகனாகிய சீஷனாகிய யோவான் தான் வெளிப்படுத்தின விசேஷத்தின் ஆசிரியர் என்று குறிப்பிடுவதாக வேதத்தில் நான் வாசிக்கிறோம். சரி, இந்த நிருபத்தையும் வெளிப்படுத்தின விசேஷத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த யோவான் ஆண்டவருடைய காரியங்களை, ஆண்டவருடைய ஊழியங்களை கண்டும் கேட்டும் அறிந்த ஒரு மனுஷன். அதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லும் பொழுது 1ஆவது அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இவன் எவன்? யோவான் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான் என்று சொல்லி இந்த பகுதியிலே நான் வாசிக்கிறோம். 22ஆம் அதிகாரம் பாருங்கள். 22ஆம் அதிகாரம். யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன் என்று சொல்வதாக நான் வேதத்திலே நான் வாசிக்கிறோம். சரி, ஆண்டவருடைய காரியங்களை, அவருடைய ஊழியங்களை கண்ட ஒரு மனுஷன் இந்த யோவான். அவன் தன்னை குறித்து நிருபத்தில் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறான்? 1 யோவான் எடுங்கள். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை பார்ப்போமே. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். சரியா? ஆதி முதல் இருந்ததும், நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களினாலே கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தை. அது என்ன? அது என்ன அல்ல, அவர் யார் என்பதுதான் சரியான கேள்வி. ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, அந்த வார்த்தை மாம்சமானது, வெளிப்பட்டது, பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான வெளிப்படுத்தின விசேஷம். அந்த பெயர் எப்படி வந்தது என்று இப்பொழுது புரிகிறதா? வெளிப்பட்டதுமான நித்தியமாக இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு. ஜீவனை கண்டிருக்காங்களே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னாரே, அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று சொல்லி யோவான் எழுதுவதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக வெளிப்படுத்தின விசேஷத்தையும் நிருபங்களையும் யோவான் எழுதின அந்த சுவிசேஷத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஆண்டவரோடு வாழ்ந்த, அவரை கண்ட, கேட்ட, தொட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று அறிகிறோம். இந்த 3 நூல்களுமே யோவான் எழுதிய அவனுக்கு சொந்தமான, நமக்கு சொந்தமான நூல்கள் என்று அறிய கிடக்கிறது. சரி, இந்த யோவானையும் வெளிப்படுத்தின விசேஷத்தையும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்களேன். தனியாக இருக்கும் பொழுது இந்த சுவிசேஷத்தையும் இந்த விசேஷத்தையும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்களே, நிறைய சிமிலாரிட்டிஸ், நிறைய ஒத்துப்போகக்கூடிய வார்த்தைகளை, வசனங்களை, உண்மைகளை நாம் காணலாம். சரி, சுவிசேஷம் என்ன சொல்லுகிறது? யோவான் எழுதின சுவிசேஷம் என்ன சொல்லுகிறது என்றால், ஆண்டவரை விசுவாசியுங்கள் என்று சொல்லுகிறது. இந்த நிருபங்கள் எல்லாம் என்ன சொல்கிறது?
அந்த விசுவாசத்திலே உறுதியாயிருங்கள் என்று சொல்கிறது. வெளிப்படுத்த விசேஷம் என்ன சொல்கிறது? அந்த விசுவாசத்திற்கு அடிப்படையான ஆண்டவருடைய பிறப்பு, இறப்பு, வருகை, இதற்கெல்லாம் ஆயத்தமாயிருங்கள் என்று குறிப்பிடுகிறது. அவ்வளவுதான் உண்மை. சுவிசேஷம் ஆண்டவரை ஒரு தீர்க்கதரிசியாக பதிக்கிறது. நிருபங்கள் ஆண்டவரை ஒரு ஆசாரியராக அறிமுகப்படுத்துகிறது. பின்ன வெளிப்படுத்தும் விசேஷம் ஆண்டவரை ஒரு ராஜாவாக, அரசராக அறிமுகப்படுத்துவதாக வேதத்திலே நாம் தெளிவாக வாசிக்கிறோம். வெளிப்படுத்தும் விசேஷம் முழுவதிலும் 1ஆம் அதிகாரத்திலிருந்து கடைசி அதிகாரம் வரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே மைய பொருளாக, நடுநாயகமாக விளங்குவதாக நாம் அறிந்து கொள்கிறோம். அது மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டு வசனங்கள் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் 404 வசனங்கள் இருந்தால் அதில் 278 பழைய ஏற்பாட்டு வசனங்கள் மேற்கோளாக அல்லது கருத்துக்களின் அடிப்படையிலே குறிப்பிடப்பட்டிருப்பதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவன், அந்த தேவன், பிதாவாகிய தேவன் வித்தியாசமாக அங்கு அறிமுகப்படுத்துவதாக பார்க்கிறோம். அந்த அறிமுகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், பிறகு வாசியுங்களேன், நமக்கு ரொம்ப நேரம் வேணும். 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே காண கிடக்கிறது. பின்ன குமாரன் அந்த வெளிப்படுத்தும் விசேஷம் முழுவதையும் ஆண்டு கொண்டு ஆக்கிரமித்து ஆசீர்வதித்து காண கிடக்கிறவராக நாம் காண்கிறோம். பரிசுத்தாவியானவரை குறித்து பார்க்கும் பொழுது இதை 1ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலே யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும், 7 ஆவிகளாலும், 7 ஆவிகள் என்பது பரிசுத்தாவியானவரை குறிக்கக்கூடிய வார்த்தை என்று சொல்லி ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறோம். பரிசுத்தாவியானவருடைய 7 பண்புகள், 7 அம்சங்கள், 7 ஆற்றல்கள் அங்கே குறிப்பிடப்பட்டிருப்பதாக பார்க்கிறோம். இந்த ஆவியானவருடைய 7 அம்சங்களை குறித்து இன்னும் பல வசனங்கள் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் காணப்படுகின்றன. அவற்றை குறித்து இன்னொரு நாளிலே நாம் நீளமாக ஆழமாக சிந்திப்போம். ஆக பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் இந்த வசனங்களிலே குறிக்கப்படுவதாக பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஏகப்பட்ட ரகசியங்கள், ஏகப்பட்ட செய்திகள், ஆவிக்குரிய காரியங்கள், இன்னும் மெய்யான வெளிப்பொருள், பரலோகத்தில் மட்டும் காணக்கூடிய பொருட்கள், ஆட்கள் வெளிப்படையாக வெளிப்படுத்தப்பட்டிருப்பதாக இந்த வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். நமக்கெல்லாம் 3 டைமென்ஷன் தானே, நீளம், அகலம், உயரம், 3 டைமென்ஷனல் சிச்சுவேஷன், 3 விதமான பரிமாணங்கள் நமக்கு. ஆனால் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் 3 அல்ல, ஏகப்பட்டவை, மல்டி டைமென்ஷனல் புக் என்று சொல்லலாம். ஏராளமான பரிமாணங்கள் உள்ள ஒரு புத்தகம் வெளிப்படுத்தும் விசேஷம். ஒன்றே ஒன்று உங்களுடைய ரசனைக்காக காட்டணுமா? ஒன்றே ஒன்று நான் காட்டுகிறேனே. 10ஆம் வசனம் பாருங்கள். வெளிப்படுத்தும் விசேஷம் 1:10, கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது என் பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன் என்று பார்க்கிறோம். கேட்டேன், சத்தத்தை கேட்க தானே முடியும், அதுதான் நம்ம பரிமாணம் தானே, சத்தத்தை கேட்கத்தான் முடியும். சரி, 12ஆம் வசனம் பாருங்க. வெளிப்படுத்தும் விசேஷம் 1:12, அப்பொழுது என்னுடைய பேசின சத்தத்தை பார்க்க, கேட்க இல்லை, பார்க்க திரும்பினேன் என்று சொல்வதாக பார்க்கிறோம். ஆக முதலிலே சத்தத்தை கேட்டவன், 2ஆவதாக சத்தத்தை பார்த்தவன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த சத்தத்துக்கு பின்னாலே ஒரு ஆள் தத்துவம் உண்டு என்பதை அறிந்து கொண்டவன் இயேசு. ஆக இப்படியாக வேதத்தில் பல மர்மங்கள், ரகசியங்கள், வெளிப்பாடுகள், பரிமாணங்கள் உண்டு. அவற்றையெல்லாம் பார்க்க போகிறோம். முதல் அதிகாரத்திலேயே 25 செய்திகள் என்று சொன்னனே. அப்படி இருக்கும் பொழுது இந்த 22 அதிகாரங்களிலே எத்தனை செய்திகளை நாம் சொல்லலாம், எத்தனை காரியங்களை எல்லாம் நாம் பார்க்கலாம். ஆர்வத்தோடு இருங்கள், அறிவோடு இருங்கள், ஆயத்தத்தோடு இருங்கள், அர்ப்பணம் செய்ய ஆயத்தப்படுங்கள். அவ்வளவுதான். சரியா? இன்னும் தொடர்ந்து பார்க்கும் பொழுது இந்த நூல் யாருக்காக எழுதப்பட்டது? ஐயா, எனக்காகத்தான் அப்படின்னு சொல்கிறீங்களோ? அதுவும் உண்மைதான். யாருக்காக எழுதப்பட்டது என்று சொன்னால் எல்லாருக்காகவும் தான் எழுதப்பட்டது. முதலாவதாக இந்த 2ஆம் 3ஆம் அதிகாரங்களிலே 7 சபைகளுக்கு எழுதப்பட்ட ஒரு காரியத்தை பார்க்கிறோம். பின்னர் திருச்சபைக்கு எழுதப்பட்டது என்று காண்கிறோம். பின்னர் ஊழியக்காரர்களுக்கு எழுதப்பட்டதாக முதல் சில வசனங்களிலே
வெளிப்படுத்தின விசேஷம் முதல் சில வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஜெயங்கொள்ளுகிறவர்களுக்காக எழுதப்பட்டது. விசுவாசத்திலே, விசுவாச ஜீவியத்திலே வெற்றி வீரர்களாக வாழ எத்தனிக்கிறவர்களாக எழுதப்பட்டது என்றும் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஜெயங்கொள்ளுகிறவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும். எல்லாருக்குன்னா உங்களுக்கும் எனக்கும். எப்படி தெரியும்? அதே முதலாம் அதிகாரம் பாருங்கள். அதே முதலாம் அதிகாரம் பார்த்தால் யாருக்கும், எவருக்கும். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் உங்களுக்கு தெரியுமே. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, கிறிஸ்தவனோ இல்ல, முஸ்லிமோ அல்ல, இந்துவோ அல்ல, எந்த சகோதரனும் எவனோ, எல்லாருக்கும் எழுதப்பட்ட நூல் யோவான் எழுதின சுவிசேஷம். அதே போல எல்லாருக்கும் எழுதப்பட்ட நூல் வெளிப்படுத்தின விசேஷம். பாருங்க, அந்த வசனம் 3. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும், யார் அது? வாசிக்கிறவங்க. வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக இதை வாசிக்கிறவர்கள், வாசிக்க விரும்புகிறவர்கள். வாசிக்க முடியாதியா? எழுத படிக்க தெரியலையா? கண் பார்வை மங்கி போச்சையா? கண்ணாடிகளெல்லாம் மாற்றி பார்த்தாச்சையா? வாசிக்கிறதை கேட்கிறவர்கள், டிவியிலே, தொலைக்காட்சியிலே, பின்ன வீட்டிலே, குடும்ப ஜபத்திலே வாசிக்கிறதை கேட்கக்கூடிய தாத்தாமார், பாட்டிமார், இன்னும் இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் எழுதப்பட்டது என்று சொல்லி இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், மிகுந்த பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் அறிய கடவோம். சரி, யார் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் வாசகர்கள் என்று சொன்னால், யாரெல்லாம் இதை கேட்கிறார்களோ, வாசிக்கிறார்களோ, கை கொள்ளுகிறார்களோ அவர்கள் எல்லாருக்குமே எழுதப்பட்டது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். சரி, பரிமாணம்னு ஒரு வார்த்தை சொன்னேன். பரிமாணம் நமக்கு புரியாத, நமக்கு தெரியாத, வெளிப்படுத்தப்படாத பரிமாணங்கள், சிம்பிள்ஸ்ன்னு சொல்லலாமா, அடையாளங்கள் நீ சொல்லலாமா? தனி அர்த்தம் அதற்கு சொல்லணுமே. ஆவிக்குரிய அர்த்தமுள்ள மறைத்து வைக்கப்பட்ட உண்மைகள் அப்படி சொல்லலாமா? அப்படியெல்லாம் சொல்லலாம். அப்படி சொல்லும் பொழுது ஒரு கேள்வி என்னன்னா, ஆமையா, எதற்கு வெளிப்படுத்தின விசேஷம் பல இடங்களிலே அடையாள மொழிகளால் சொல்லப்பட்டிருக்கிறது? டைரக்டாக சொல்லிட வேண்டியதானே. நாம் பேசக்கூடிய நம்முடைய சொந்த மொழி தமிழா, ஆங்கிலமா, இந்தியா, நான் பேசக்கூடிய சொந்த தாய்மொழி வெர்னாக்குலர், அதில் சொல்லிவிட்டால் என்ன? எதற்கு அடையாள மொழி? முக்கியமான கேள்வியாச்சே. இந்த யோவான் அரசியல் துரோகம், அரசாங்க துரோகம் பண்ணியவன் என்று குற்றச்சாட்டப்பட்டு பத்மு என்னும் தண்டனை தீவிலே சிறை கைதியாக அடைக்கப்பட்டவன். பெற்றைய நாட்களிலே வேதத்திலிருந்தும் ஆழமாக வரலாற்றிலிருந்தும் அதை குறித்து பார்க்கிறோம். ஏனென்றால் ரோமாபுரி அது அரசியலுக்கு பெயர் போனது, அமைதிக்கு பெயர் போனது. பாக்ஸ் ராமனா அப்படின்னு சொல்லுவாங்க, ரோம சமாதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரோம சமாதானத்தை குலைக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனோ மதமோ வந்தால் அவர்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு பயங்கரமான தண்டனைகளை கொடுப்பார்கள். அப்படியாக யோவான் குற்றஞ்சாட்டப்பட்டு அரசியல் துரோகி என்று அறிவிக்கப்பட்டு தண்டனை பெற்றான். ஒரு தீவிலே அவனை சிறையிருப்புக்கு கொண்டு போய் போட்டார்கள். எப்படி போட்டார்கள்? அந்த தீவு பெயர் பத்மு என்று சொல்லப்படக்கூடிய தீவு. ரோமாபுரியிலிருந்து பல மைல்கள் பயணம் செய்து அங்கே போக வேண்டும். யாரும் அங்கே போக மாட்டார்கள். தண்டனை தீவு, குடியிருப்பு அங்கே கிடையாது, யாரும் அங்கே வசிக்கவில்லை. பின்ன கடலிலே தண்டனை கைதிகளை படகிலை ஏற்றி அந்த தீவு பக்கம் வந்து உள்ளேயும் போக மாட்டார்கள். ஏனென்றால் அந்த தீவில் என்னென்ன பயங்கரங்கள் இருக்கின்றன, பயங்கரவாதிகள் இருக்கின்றனர், பயங்கர மிருகங்கள் இருக்கின்றன என்று சொல்ல முடியாது. எனவே தீவுக்கு அருகிலே நெருங்கும் பொழுதே, கழுத்தளவு தண்ணீர் இருக்கும் பொழுதே அந்த கைதிகளை கடலில் போட்டு விட்டு வந்து விடுவார்கள். பக்கத்தில் தானே தீவு, அவர்கள் நீச்சல் அடித்து அல்லது நடந்து போய் தீவிலே போய் சேர்ந்தால் பயங்கரங்கள் அவர்களை பின்தொடரும். அப்பேற்பட்ட தீவு. அரசியல் துரோகி என்று அறிமுகப்படுத்தப்பட்டவன் அவன். இந்த சுவிசேஷத்தை எழுதி, இந்த விசேஷத்தை எழுதி அவன் வெளிப்படுத்த வேண்டும். யாருக்காக? 7 திருச்சபைகளுக்காக, எல்லா திருச்சபைகளுக்காக, உங்களுக்கு எனக்கு. அப்படி எழுதும்போது
இந்த விசேஷம் மட்டும் ரோமர்களுடைய கையிலே கிடைத்துவிட்டால், அதிகாரிகள் கையிலே கிடைத்துவிட்டால் கிழித்தெறிவார்கள், புத்தகத்தையும் எழுதினவனையும். எனவே அவர்களுக்கு புரியாத பாஷையிலே, நமக்கு புரியக்கூடிய பாஷையிலே யோவான் எழுதியிருப்பதாக பார்க்கிறோம். மிருகம் என்று சொல்லப்படுகிறது 13ஆம் அதிகாரத்திலிருந்து. அது என்ன? அரசியல் தலைவர்களை, அதிகாரிகளை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாகும். பாபிலோன் என்று சொல்லப்படுகிறது. அது என்ன? ஊரா, அருவருப்பு என்று அர்த்தம். அருவருப்பான ஒரு தேவதை, அருவருப்பான ஒரு மதம், அருவருப்பான ஒரு கொள்கை, இதையெல்லாம் விளக்கக்கூடிய வார்த்தை பாபிலோன். பின்ன அதற்கு பிறகு ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க. அதெல்லாம் ரோமர்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமே. ஆட்டுக்குட்டியானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடையாள மொழிகளிலே, சிம்பாலிக் லாங்குவேஜ், அடையாள மொழிகளிலே சொல்லப்பட்டிருப்பதற்கு காரணம் நாம் அறிந்து கொள்வதற்காக, அறியக்கூடாதவர்கள் அறியக்கூடாது என்பதற்காக. முற்றிலும் பல இடங்களிலே அடையாள மொழிகளால் அமைந்திருக்கக்கூடிய ஒரு விசேஷம் வெளிப்படுத்தின விசேஷம் என்று சொல்லி வேதம் இந்த பகுதியிலே கற்றுக் கொடுக்கிறது. அடையாளங்கள், அறிகுறிகள், ஆயத்தங்கள், ஆவிக்குரிய பாடங்கள், இவையெல்லாம் நிரம்ப பெற்ற ஒரு நூல் இந்த நூல் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சரியா? சில அடையாளங்கள் விளக்கப்படுகின்றன, சில அடையாளங்கள் விளக்கப்படவே இல்லை. சரியா? விளக்கப்படக்கூடிய அடையாளம் என்ன என்று சொல்லி பார்த்தால், இதே 1ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன்குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். விளக்கியாச்சா? தொடர்ந்து பாருங்க. நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். விளக்கியாச்சா? சில அடையாளங்கள், சில வார்த்தைகள் விளக்கப்பட்டிருக்கின்றன, சில வார்த்தைகள் விளக்கப்படவே இல்லை. 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஐயா, காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்லியிருக்க மொட்டையா? எல்லாருக்கும் காது இருக்க, எல்லாருக்கும் காது இருக்குன்னு சொல்ல முடியாது. காது இல்லாமல் பிறந்தவர்கள் உண்டு, காது கேட்காதவர்கள் இந்த உலகத்தில் பலர் இருக்கிறார்கள். ஒருத்தன் காதையை வெட்டிட்டாங்களே, ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? மல்குஸ் என்பவனுடைய காதை சீமோன் பேதுரு வெட்டினான், ஆண்டவர் அதை ஒட்ட வைத்தார் என்றெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோமே. 17 மீண்டும் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து. மறைவான மன்னா அது என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறைவான மன்னாவாக, ஒரு அடையாளமாக உடன்படிக்கை பட்டியலே வசித்தவர். மறைவான மன்னாவாக 33 வருஷங்கள் தனித்திருந்து ஒளித்திருந்து தான் யார் என்பதை யாருக்கும் சொல்லாதபடிக்கு கட்டளையிட்டு மறைவான மன்னவாக இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தப்பட்டாரா? ஆமா. யாருக்கு? நமக்கு. அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும், அது என்னது? அதன் கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனுக்கு அறியக்கூடாதுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன். வெண்மையான கல், பிறகு புதிய நாமம், அது என்னது? தெரியவில்லை, வெளிப்படுத்தப்படவில்லை. ஆராய்ந்து பார்ப்போம். நமக்கு வெளிப்படுகிறதா? ஆவியானவர் வெளிப்படுத்த சித்தம் கொள்கிறாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் நிச்சயமாக ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு நாள் நாம் போய் தங்கும் பொழுது எல்லா காரியங்களும், மறைவான காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்படும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சரி, இந்த புஸ்தகம் எப்படி கடத்தப்பட்டது? பத்மு தீவிலிருந்து நமக்கெல்லாம் எப்படி வந்தது? 1ஆம் வசனம் பாருங்கள். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், தேவனிடமிருந்து பிதாவிடமிருந்து இயேசு கிறிஸ்துவுக்கு வந்தது. எவர்? இயேசு தம்முடைய தூதனை அனுப்பி தூதனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அதற்கு பிறகு தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம் யோவானுக்கு வெளிப்படுத்தி நமக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்று பார்க்கிறோம். இப்படியாக படிப்படியாக பலர் மூலமாக இந்த செய்தி, இந்த சுவிசேஷம், இந்த விசேஷம் வெளிப்படுத்தப்பட்டது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த வெளிப்படுத்தும் விசேஷத்தில் காணக்கூடிய காரியங்கள் என்ன? முக்கியமான போதனைகள் என்ன? கருப்பொருள் என்ன? 1, ஆண்டவருக்குள்ளான மீட்பு, ரட்சிப்பு. 2, ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு போக ஆயத்தமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. 3வதாக, இந்த உலகத்திலே நோக்கும் இடமெங்கும் நீக்கமற பாவம் நிறைந்த இந்த பூலோகத்திலே ஜெயங்கொள்ளுகிறவர்கள்.
அவர்களை பற்றி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மொத்தத்திலே இயேசுவானவர் ஏற்கனவே சொன்னது போல மத்தியமமாக நடுநாயகமாக இந்த நூல் முழுவதும் விளங்குவதாக நாம் பார்க்கிறோம். எப்பொழுது இந்த புத்தகம் எழுதப்பட்டு வெளியிடப்பட்டது என்றால், ரோம அரசாங்கம் பயங்கரமான அரசாங்கம், அதன் ஆளுகையிலே தானே எல்லாரும் அந்த காலத்தில் இருந்தார்கள். அந்த சமயத்திலே நீரோ மன்னன் காலத்திலோ என்று யோசிக்கக்கூடியவர்கள் உண்டு. அது கிபி 68ஆம் ஆண்டு டொமிஷியன் காலத்திலே வெளிப்படுத்தப்பட்டதோ என்று சிந்திக்கிறவர்கள் உண்டு. அது கிபி 96வது ஆண்டிலே ஒருவேளை தீத்து ராயன் காலத்திலே வெளிப்படுத்தப்பட்டதோ என்று, அதே கிபி 96ஆம் ஆண்டிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று கருதக்கூடியவர்கள் உண்டு. மொத்தத்திலே வேத பண்டிதர்கள் அறிஞர்கள் சொல்லக்கூடிய வருஷம் கிபி 69-70 இதுகளிலே வெளிப்படுத்தப்பட்டது என்று சொல்லி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எப்படியோ வெளிப்படுத்தப்பட்டதே, நம்முடைய கையிலே வந்ததே, நம்முடைய இருதயத்தில் தங்க போகிறதே, அதுதான் முக்கியம். சரியா? இந்த புஸ்தகத்தை வாசிப்பதனாலே நமக்கு என்ன பயன்களையா, என்ன நோக்கங்களையா? 1, ஆர்வம் அதிகரிக்கும். 2, ஆராய்ச்சி பண்ணுவோம். 3வதாக நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு பூரணமாக அர்ப்பணிப்போம். 4வதாக ஆண்டவர் ஒருவரே தெய்வம் என்று சொல்லி ஆராதனை செய்வோம். 5வதாக அன்பற்ற இன்பம் பெருகை வையகம் என்று சொன்னார் போல இந்த செய்திகளை உலகத்திற்கு அறிவிப்போம், அறிக்கை செய்வோம். என்னதெல்லாம் சொன்னேன்? 1வதாக ஆர்வம், 2வதாக ஆராய்ச்சி, 3வதாக அர்ப்பணம், 4வதாக ஆராதனை, 5வதாக அறிக்கை. இதையெல்லாம் செய்யத்தக்கதாக அமைதியாக இந்த நூலை ஆராய கடவோம். குறிப்பாக ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஆராய கடவோம். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்கள் மூலமாக, நம் மூலமாக ஆண்டவர் அநேகரை ஆசீர்வதிக்க சித்தம் கொள்ளுகிறவராக இருக்கிறார். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வெளிப்படுத்தின விசேஷம் என்ற வேதத்தின் இறுதி நூலிலிருந்து சில காரியங்களை நாங்கள் சிந்திக்க எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. அநேக ஆராய்ச்சிகளை நாங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம், படித்திருக்கிறோம், வாசித்திருக்கிறோம், புரிந்திருக்கிறோம். இந்த புதிய முயற்சியையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாங்கள் சில படிகள் முன்னேறி செல்லத்தக்கதாக இந்த நூலை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.